ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நீதி பயணம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிஃப்ட் டேக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி கிஃப்ட் டேக்ஸை பற்றி டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அதை இந்த வீடியோக்கு கீழே நான் லிங்க் பண்ணுறேன். இப்போ இதில் என்ன பார்க்க போகிறோன்னா, அந்த வீடியோவில் ரிலேட்டிவ்னா யார் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்றது பேசியிருந்தோம். அந்த வீடியோ நம்ம பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஓல்டு இன்கம் டேக்ஸ் ஆக்ட், அதாவது 1961 வந்த ஆக்ட் லைவில் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 2026, அதாவது 1/4/2026 பார்த்திங்கன்னா நியூ இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அப்படின்றது நமக்கு லைவுக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ அதுபடி ரிலேட்டிவ் அப்படின்றதுக்கு ஒரு டெஃபினேஷன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இப்போ ஓல்டு ஆக்டில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீனியர் அசண்டன்ட், லீனியர் டிசண்டன்ட் அப்படின்ற வார்த்தை மட்டும்தான் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தாய் வழியா, தந்தை வழியா, மகன் வழியா, மகள் வழியா அப்படின்ற கிளாரிட்டி அங்கே இல்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா குழப்பம் இருந்துச்சு. இப்போ தாய் வழியிலேருந்து வந்தால் கிஃப்ட்டுக்கு டேக்ஸ் உண்டா, தந்தை வழியிலேருந்து வந்தால் தான் டேக்ஸ் இல்லையா? ஸோ ஒரு சில இடத்துல நோட்டீஸஸும் அனுப்பி அது கோர்ட் வரைக்கும் போய் கோர்ட்டை டிசைட் பண்ணி ஓகே, தாய் வழி வந்தாலும் சரி, தந்தை வழி வந்தாலும் சரி, அந்த கிஃப்ட்டுக்கு டேக்ஸ் கிடையாது அப்படின்றது உறுதி பண்ணியிருக்காங்க. இப்போது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2026 என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன வார்த்தை கொடுத்துருக்காங்கன்னா மெட்டர்னல் ஆஸ் வெல் ஆஸ் பெட்டர்னல் அப்படின்ற வார்த்தை இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா தாய் வழி, தந்தை வழி அப்படின்ட்டாங்க. ஸோ தாய் வழி மகன் மகளோ, பேரன் பேத்தியோ, அம்மா அப்பாவோ, தந்தை வழியில் வரக்கூடிய உறவு முறைகள், இவங்க எல்லாருமே இதில் ஆட் பண்ணினதுனால இனிமேல் இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது அப்படின்றதுக்காக இந்த வீடியோ. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்து வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.